ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விலாகோட சேர்த்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்ச உடனே பாப்பாவுக்கு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணியாச்சு, குக்கரில் சாதம் வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி புடலங்காய் பொரியல் செய்ய போகிறோம். அது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனியன், கரி லீவ்ஸ், அப்புறம் பச்சை மிளகாய், இது மூணும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் எல்லா காய்க்கும் தாளிக்கிற மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். எப்பவுமே பச்சை மிளகா ஃபஸ்ட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா எண்ணெயில் வேகும். போட்டு வணக்கி எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா புடலங்காய் ரவுண்டாகவும் கட் பண்ணுவாங்க, இப்படி பொடி பொடியாகவும் கட் பண்ணுவாங்க. உங்களோட விஷ், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி கட் பண்ணி போட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. வணங்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்து வணக்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற வேணாம், அதுலேயே காயை தண்ணி விட்டுரும், அதுலேயே வணக்கிக்கலாம். ரொம்ப வேகாமல் இருந்தது அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக ஃபைனலாக தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு வணக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க, நல்லா வேகும். வெந்த விட்டி பார்த்திங்கன்னா நல்லா வெந்த விட்டு ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி. என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் எப்போவுமே புடலங்காய் வணக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தைக்கு கருப்பு கவுனி கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி கருப்பு கவுனி அரிசியை வறுத்து கூட ஜீரகத்தை ஆட் பண்ணி நம்ம பொடி பண்ணி எப்போவுமே வச்சுருப்போம். அது கூட பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி அந்த மாவு உள்ளே போட்டு கலக்கி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சு ஒரு கொதிச்ச விட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இந்த கஞ்சி 10 மினிட்ஸ் வந்தால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பா குளித்து ரெடியாகி புறப்பட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா சாமிக்கு பூ பறிக்கணும்னு சொல்லி பறித்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்மெல் பண்ணாங்க, அந்த தூள் கண்ணில் விழுந்துருச்சு மீனை வட்டி கம்மன் இருந்துட்டாங்க. சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ரொம்ப சோகமாக இருந்திருந்தாங்க. வேன் கொஞ்சம் இன்றைக்கி டிலே ஆயிடுச்சு. வேன் கிளம்பிட்டாங்க. கிளம்பின விட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பேக்கிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி 1 kg டீ கேக் ஆர்டர் இருந்தது. இந்த ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு சூப்பராக கேக் வந்திருந்தது. ஈவினிங் போல் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வந்தது ஆஸ் யூஷுவல் என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், தண்ணி எவ்வளோ குடித்தேன் அப்படின்னு அவங்க காட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம லன்ச் கொடுத்து விட மாட்டோம், ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்கான ஃபோட்டோ நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க, அந்த நாள் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு. தண்ணி வர வழியிலே ரொம்ப தாகமாக இருந்துருச்சு போல், குடிச்சிட்டு இருந்தாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கை காலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி மோர் லேமில் போட்டு அடித்து வச்சுருந்தேன், அது குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டரே ஸ்கூல்லே விட வேண்டானாங்க. அதனால நம்ம அப்பப்போ இது கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம டின்னர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தக்காளி கிரேவியும் தோசையும். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். பாப்பா தோசையும் சாப்பிட்டாங்க. நம்ம பேக்கிங்க்கு ரிலேட்டடான திங்ஸ் ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். பாப்பா எப்போவும் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுல ஹாப்பியாக இருப்பாங்க, அதனால ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த பேக்கிங் ரிலேட்டட் திங்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.